நானே போயிடுதேன்ப்பா. நான் பண்ணது எல்லாமே தப்புதேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் போயிடுது. அம்மா தாயே துளசி, ஐயோ துளசி, இல்ல தாயே, அம்மாடி. துளசி, என்னையா இந்த வார்த்தை சொல்லிவிட்டீங்களே? மணி, உன் விசுவாசத்தை எப்படி வசதியா நினைச்சிட்டு இருந்த, நீயும் இப்படி பண்ணிட்டியே. ஐயா, நான் பார்க்க வளர்ந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கையா நான் என்னையா செய்ய முடியும்? என் வாழ்க்கையை முடிச்சிட்டியாடா. ஐயா, அம்மா நான் சொல்லத கேளுமா. அம்மாடி துளசி, நான் போயிடுதேன். உன் அப்பந்தான் அப்படி சொல்லிவிட்டான்னா நீ இப்படி வந்து நிக்கியம்மா. போகாதாத்தா, வா உள்ள போலாம். துளசி, நீ அழாத துளசி. மாமா பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் மாமா கிட்ட பேசிட்டு வரேன். நீ அமைதியா இரு. பாட்டி, அவளை பாத்துக்கோங்க. சரிதா. உள்ள போலாம். மாமா, மாமா நான் தான் லதா. மாமா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் பெத்த பிள்ளைங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையேம்மா. யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு மாமா தெரியும்? நம்ம அதிகமா நம்புறவங்க தான் நமக்கு அதிகமா துரோகமும் பண்ணுவாங்க. அது அவங்க கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்கவும் மாட்டாங்க. அந்த நிலைமையில தாமா நான் இப்ப நிக்க. நடந்து முடிஞ்சதை நினைச்சு ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல மாமா. இனிமே நடக்கிறத மட்டும்தான் நீங்க நினைக்கணும். இனிமே என் வாழ்க்கையில நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இனிமேதான் உங்களுக்கு பொறுப்பு நிறைய இருக்கு. துளசியை நல்லா வாழ வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. என் கையில எதுவும் இல்லையேம்மா. அதான் அவன் பேர்ல பூரா சுத்தி எழுதி வச்சுட்டேன். அதை வச்சு அவன் நினைச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மாமா. ஆனா அவளை சுத்தி நடக்கிறதே வேற. துளசிய பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்த மாமா. ஆனா துளசி அவ தங்கச்சி தென்றல் நல்லா இருக்கணும் தான் அவளை அனுப்பி வச்சிருக்கா. அந்த சூழ்நிலை பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இல்லம்மா, அது வந்து ஒரு நிமிஷம் இருங்க மாமா. இத பாருங்க. இவன் உசுரோடு இருக்காளா? மாமா, அவ எங்க இருக்கான்னு பாருங்க. கோர்ட்ல லாயரை போய் பாத்துட்டு இருக்கா. அவ என்னத்துக்கு வக்கீல பாக்கா? துளசி பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சிட்டீங்கல்ல, அத தெரிஞ்சு பாதி சொத்தை அவ பேர்ல எழுதி வாங்குறதுக்காக லாயரை போய் பாத்திருக்கா. என்னத்தாய் சொல்லுத? இதுக்கு மேல என்ன மாமா சொல்றது? தென்றல தப்புன்னு சொல்றதா இல்ல துளசிய தப்புன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கை காட்டின வாழ்க்கைய துளசி ஏத்துக்கிட்டா. தென்றல் அவ நினைச்ச வாழ்க்கைய ஏத்துக்கிட்டு உங்க சொத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கா. என்ன கேட்டா நான் துளசி ஒன்னும் தப்பா சொல்ல மாட்டேன். எல்லாமே அந்த தென்றல் தான். அவ ஆசைப்பட்டவன் கூட வாழணுங்கிறதுக்காக துளசி கிட்ட சாகுற மாதிரி நடிச்சு இவ மேல படிய போட்டுட்டு அவ தப்பிச்சு போயிட்டா. இப்போ நீங்க துளசி தப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க. அவ அப்படி சொல்லுதான்னு ஒரு வார்த்தை கிட்ட சொல்லியிருந்தா அத கல்யாண வீட்டிலேயே வச்சு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருப்பேன்ல. அது சொல்லாம விட்டால. அதான் என் கோபம். மாமா,
உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா பெத்த அப்பாவா 2 பிள்ளைங்களும் ஏமாத்திட்டாங்கங்கிறது உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா தென்றல் விவரமா இன்னசென்ட்டா இருக்கிற துளசிய இன்னும் ஏமாத்திட்டு போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்படி பிள்ளைகளை பெத்து வளர்த்துட்டு என்ன என்னமா செய்ய சொல்லுத? மாமா, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நீ என்ன சொல்ல போற சொல்லுமா.